ஆடல் கலையே தேவன் தந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. மல்லிகையை வெண்சங்காய் வண்டினங்கள் ஊதும் மெல்லிசையின் ஓசை போல் மெல்ல சிரித்தாள், மல்லிகையை வெண்சங்காய் வண்டினங்கள் ஊதும் மெல்லிசையின் ஓசை போல் மெல்ல சிரித்தாள், வண்ண வண்ண மேலாடை வண்ண வண்ண மேலாடை புனைந்தாடும் பைங்கிளிமான் கூட்டம் மயங்க தாவி தாவித்தான் வந்தாள், வண்ண வண்ண மேலாடை புனைந்தாடும் பைங்கிளிமான் கூட்டம் மயங்க தாவி தாவித்தான் வந்தாள், ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது.
அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு 12வது 10வது வகுப்பு முதல் மாணவர்களுக்கு பரிசு வாங்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிய சண்முகம் பத்மாவதி அறக்கட்டளை அவர்கள் சார்பில் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி ஊக்கப்படுத்தினா தான் பசங்க நல்லா படிக்கும்ன்றதுனால இது நல்ல முயற்சி. இது நீங்கள் இன்னும் வருஷம் தொடரணும்னு எனக்கு வாழ்த்துக்கிறேன். அது மாதிரி பசங்களுக்கு டீச்சர்ஸ் இப்போ ஸ்கூலில் இந்த குட் டச் பேட் டச் சொல்லி தரீங்களா, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக பழகணுன்றதை உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பணியோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க வெளியில் நடக்கிற நிகழ்ச்சி எதுவும் பசங்க நீங்கள் மிரட்டினீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நீங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு வந்தோடனே கூட நீங்கள் கேட்கலாம் டீச்சர்ஸ் பசங்கக்கிட்ட, வெளியில் ஸ்கூல்லேருந்து வீட்டிலேருந்து வரக்குள்ளே ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது நடந்ததாம்மா, ஏதாவது உனக்கு ஏதாவது விபத்துக்கு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட ஒழுக்கத்தை ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுங்க, மரியாதையை கற்றுக் கொடுங்க. இப்போ இருக்கிற பசங்களுக்கு அது தெரியல, ஏன்னு தெரியல. எல்லாம் செல்லை பார்க்கறதுனாலே என்னமோ தெரியல, எதையுமே காதில் வாங்க மாட்டேன்றாங்க, செல்லே கவனமாக இருக்கிறாங்க. செல்லு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படின்றது இந்த நரம்பு பாதிச்சிடும். இப்போ தெரியாது, அது ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கை வரல, கண் பார்வை தெரியலன்ற பிரச்சனை வரும். செல்லை வேணுன்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அனாவசியமாக செல்லை யூஸ் பண்ணாதீங்க. அனாவசியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தான் பாதிக்கும். அதனால் உங்களுக்கு படிப்புலேயும் சரி, விளையாட்டுத்துறையிலையும் சரி, தனியாக ஏதாவது உங்களுக்கு கைத்தொழில் கூட ஏதாவது தெரிஞ்சால் சரி, எல்லாத்துலேயுமே முன்னேறி சாதனை படைக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். உங்களுக்கு கல்வி சார்ந்ததாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறையில் எதாக இருந்தாலும் சரி, எங்ககிட்ட நீங்கள் உதவி கேட்கலாம். நாங்கள் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர்கிட்ட சொல்லி உங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் உங்களுக்கு அந்த தேவை நிதியையும் உதவியும் பெற்றுத்தரதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பேரண்ட்ஸும் சரி, பசங்கிட்ட ஃப்ரெண்டாக பழகுங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு கையை வச்சுக்கிட்டு மிரட்டுற மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. நிறைய பசங்க இப்போ நிறைய பார்க்குறோம், ஒரு வார்த்தை ஏன் படிக்கலைன்னு கேட்டால் கூட வீட்டை விட்டு ஓடி போகிற சூழ்நிலையெல்லாம் நிறைய பிள்ளைங்க இருக்குது. அதனால் வந்தவுடனே அழகாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸாக ஸ்கூலில் என்ன நடந்தது, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பேசினேன் அப்படின்னு ஜாலியாக பேச ஆரம்பித்து அப்படியே படிப்புக்குள்ளே நுழையலாம். அது பெருசாக தெரியாது. அந்த மாதிரி பழகுங்க. அதே மாதிரி கவனிங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு சார் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம், ஒரு 15 நாளைக்கு ஒரு வட்டம் நீங்கள் பேரண்ட்ஸை போட்டு பேசுங்க. ஒழிக்கலாம் வாங்க. சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்ய இடம் கொடுத்த லட்சுமி சோடியா தாளாளர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பிரின்சிபாலுக்கும் உனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழ்ச்செல்வி மேடம் விடாத முயற்சி. ஒழிக்கலாம் வாங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலும் பார்த்திங்கன்னா ஆட்களை கூட்டி நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெறும். வடலூரில் பார்த்திங்கன்னா 4 நிகழ்ச்சி தொடர்ந்து பண்ணாங்க. எங்கள் மடத்தில் பண்ணாங்க, நீடனில் பண்ணாங்க. எல்லாமே ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கும். முயற்சி இருந்ததுன்னா எல்லாமே சாதிக்கலாம். அதுக்கு உதாரணம் தமிழ்ச்செல்வி மேடம் தான். அவங்க பார்த்திங்கன்னா ரன்னிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே எப்படி போடலாம், நிகழ்ச்சி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக சுதந்திரத்தை ஒளிபரப்புகிறாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தமிழ்ச்செல்வி மேடம் தான். சும்மாவே இருக்கிறதில்ல, பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகணுமோ நல்லா அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் நீங்கள் தமிழ்ச்செல்வி மேடம் மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பாக இருக்கணும். அவங்க எல்லாமே சுறுசுறுப்பாக இருந்தால் தான் நீங்கள் உங்கள் படிப்பில் சிறப்பாக வழங்கலாம். படிப்பு தான் இப்போ முக்கியம். படிப்பு இருக்குன்னு என்ன இருக்கணும்? நல்ல பழக்கம் இருக்கணும். நல்ல பழக்கம் யாருக்கு இருக்கோ அவங்க கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க. அதை நல்லா உருவாக்கணும். மார்க்கு முக்கியம் இல்லை, நல்ல பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா முதல்ல ஆசி சொல்ல கேட்கணும், அப்பா அம்மா சொல்ல கேட்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அறிவுரை கேட்கும்போது பெரியோட ஆசி தான் முக்கியம். பெரியோட ஆசி யாருக்கு மாணவர்களுக்கு இருக்கோ இல்லை நமக்கு இருக்கோ, அந்த ஆசியானது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி மகாபாரதம் பார்க்குறோம். மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பெரியோட ஆசி ரொம்ப முக்கியமானது.
பெரியவங்களை ஏற்று பேசக்கூடாது, அவங்க சொன்னால் சரின்னு கேட்கணும், அவங்களுடைய வாழ்த்துனாங்கன்னா நம்ம கண்டிப்பாக பழிக்கும். தெய்வங்கள் இருக்கு, எல்லாம் நம்ம தான் தெய்வங்கள். நல்லது பண்ணுறவங்க அம்மன், கெடுதல் பண்ணுறவங்க முனி, அந்த மாதிரி பல தாய்மையில் அந்த மாதிரி இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு அமைதியாகவும் நிதானமும் இருக்கிறோமோ நம்ம கண்டிப்பாக எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தமிழ்ச்செல்வி மேடத்துக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாக நன்றி தரும். நன்றி, வணக்கம். எழுதியது யாரடி படத்தின் கதாநாயகி சஞ்சனா ராய் இங்கே வந்திருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு 10 படம் இந்த வருடத்தில் 10 படம் அவங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் நினைப்பீங்க இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இப்போ நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க அவங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க இவங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க, இவங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு திரையில் நின்னக்கூடிய அற்புதமான நடிக்கக்கூடிய ஒரு கதாநாயகி நம்ம பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. அது நம்ம பெரிய பாக்கியம். அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துகள். உங்களிடம் சுதந்திரமாக அன்பாக பேசவும் பலவும் வாய்ப்பு கொடுத்த லக்ஷ்மி சௌத்ரி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கும், ஆனந்த பைரவி இசைக்குழு நிகழ்ச்சி நடத்தும் தமிழ் செல்வி மேம் அவர்களுக்கும் என்னோட மன்மார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கல்வி எப்படின்னா நம்ம சுவாசிக்கிறோம்ல, மூச்சு காற்று, அது போன்றது. ஸோ எல்லாரும் நல்லா படித்து முன்னுக்கு வாருங்கள். இப்போ நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஏழையான குடும்பத்தில் பிறந்த அவர் நாட்டில் ஒரு விஞ்ஞானியாக சயின்ஸ்டாக அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே இந்த கல்வி தான். ஓகேவா? பெண்கள்லே சிறந்த கல்வினா பெண்கள் எப்படின்னா இன்னைக்கு ஸ்பீட் அதில் போயிட்டு இருக்கிறாங்க, ஆகாயத்தில் போயிட்டு இருக்காங்க, மெட்ரோ ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கல்வி மட்டும் தான். ஸோ எந்த சொத்து இருந்தாலும் அது திருடு போயிடும், அழிஞ்சு போயிடும். ஆனால் எந்த இதுவும் இல்லாமல் அழிவே இல்லாமல் கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது இந்த கல்வி மட்டும்தான். உதாரணத்துக்கு ஆசிரியர்கிட்ட இந்த மாணவர் படித்த ஒரு ஆசிரியர் ஆகிட்டு அப்படியே கடந்து இது எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கிறது கல்வி மட்டும்தான். கல்வின்ற இந்த விதையை ஒரு நல்ல நிலத்தில் போடும்போது அது ஒரு மரம் ஆகிறது. சரியா? அப்படியே பார்த்தீங்கன்னா அது நிறைய மரம் ஆகும்போது அது தோப்பாக பார்க்குறோம். ஓகே, இயற்கையாக காடாக மாறுகிறது, அதே இயற்கை அழகாக மாறுகிறது. ஸோ இப்படிப்பட்ட அழகான ஒரு கல்வியை நம்ம பயன்படுத்திக்கணும். சரிங்களா? நீங்களும் உங்களை அனைவரையும் நான் கல்வின்ற வீர விதையாக பார்க்குறேன். எல்லாரும் நல்ல நிலத்தில் விழுந்து இந்த நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய சாதனையாக நீங்கள் எல்லாம் வரணும். நன்றி, வணக்கம். சஞ்சனா ராய். ஜெயஹிந்த். தமிழ்ச்செல்வி மேடத்தை பற்றி பேசணும்னா இன்னைக்கு அவங்க கடலூர், பாண்டிச்சேரி மற்றும் மதுரை, கோயம்புத்தூர் இப்படி நிகழ்ச்சிகள் எல்லாம் 350 ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க, நாளைக்கு பொழுதுபோக்குக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெரிய சாதனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பக்கத்தில் 2 பயிலுங்க அவங்க மயங்க இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா நல்ல ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொழுதுபோக்கான நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு நீங்க எல்லாருமே ஜோரா ஒரு கை தட்டலாம். சுதந்திரத்தை காப்போம் என்ற தலைப்பில் வெள்ளையன் வாணிபம் செய்ய வந்தான். பிறகு வஞ்சகத்தோடு உறவாடி வளமையும் செழுமையும் கொண்ட இந்திய தேசத்தை சூட்சமம் செய்து சுரண்ட நினைத்தான். உறவாடி கெடுக்கும் பகை போல உள்நாட்டில் உறவுக்குள் பகை வளர்த்தான். பிரித்தாலும் சூழ்ச்சி செய்தான். தீமூட்டி பகை வளர்த்து அவன் எண்ணங்கள் ஈடேற வழிவகுத்தான். சூழ்ச்சியறியா நம் உறவுகளை சுக்குநூறாய் உடைத்துவிட்டு
ஆட்சி செய்யும் ஆசை கொண்டான், அடக்குமுறையை கையில் கொண்டான். அவன் ஆளுமையின் கீழ் இந்த தேசத்தை ஆளத் துடித்தான். மண்டியிட்டு வாழ மாட்டோம், மானம்தான் எங்கள் உயிர் என்று வீரமங்கை வேலுநாச்சியும் வீரபாண்டி கட்டபொம்மனும் வாள் ஏந்தி எதிர்த்தனர். வாள் ஏந்தி எதிர்த்தனர். பீரங்கி கொண்டு பீத்தெறிந்தான். பிடிபட்டவர்களை தூக்கிட்டு துடிக்க துடிக்க கொன்றான். சிறைப்பட்டு செக்கிழுத்தும் கல்லுடைத்தும் சிறுமைப்பட்ட எமது இனம் வெகுண்டெழுந்து வீரம் கொள்ள, அகிம்சை என்னும் வாள் பிடித்து அடிமை என்னும் வேறொருக்க காந்தி மகான் உறுதி பூண்டார். ரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை கொடுக்கிறேன், சுபாஷ் சந்திரபோஸ் சூளுரைத்தார். சிதறி கடந்த தேசத்தை விடுதலை என்னும் வேட்கை கொண்டு ஒற்றுமை என்னும் படம் பிடித்து எதிர்த்து நின்றோம் எதிரிகளை. கிடைக்க பெற்றோம் சுதந்திரத்தை, சும்மா கிடைக்கவில்லை. சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை. அடிமை என்னும் அவமான விலங்கை அறுக்க பலர் காயமும் உயிர் தியாகமும் செய்து பெற்ற சுதந்திரம். தியாக சுழல்களின் நினைவை போற்றுவோம். பெற்ற சுதந்திரத்தை உயிரென பேணி காப்போம் என்று கூறி சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கண் இங்கும் அங்கும் நீ தேட இரவும் போனது பகலும் போனது மனன் இல்லையே கூட இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட ஆயர்பாடி கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு சொல்லியோ ஆயர்பாடி கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு சொல்லியோ பாவம் ராதா என்னை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் ஆட பார்வை பூத்திட பாட்டு பாட்டிட பாவை ராதையோ வாட
Thank you.
அமுதக்கடல் உனக்குதான், ஆறாமழை உனக்குதான், நீங்கா நிழல் உனக்குதான், நீ கண்மணி எனக்குதானே. பொருந்திப்போ நீ தோளோடு மணியலூஞ்சல்லாட, பார்வை உன்னோடு ஓம்பம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதோரம் அடியாதோரம். நான் தாங்க வர்போடு வாழகு தேனே வா. சந்திக்கா மலர் உனக்குதான், கண்டிக்கா மொழி உனக்குதான், சிந்திக்கா நொடி உனக்குதான், சிரிப்போந்தொழி உனக்குதானே. வழியில் எச்சில் வாயோரம் எனது காயம் மாறும், என் தங்க முன்னாடி என் கால கண்ணாடி, உன்னாசை என்னாடி நான் நடத்தி வைப்பேன். வாழ்ந்தாலும் தவிழ்ந்தாலும் உன் 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 காசல் என் நெஞ்சில் வாழகு தேனே வா. 10 விர கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே, பூவசக பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. புன்னகை காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே, பூவசக பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. எங்கூட பேசுற உனக்கு நேரில காட்டுட்டுமா, சின்னக பிடிச்ச எல்லாரும் இனிப்பு சாப்பிட தரட்டுமா. அந்த ரிப்போல் அன்ப தருவாளே, சின்ன அரிசிக்கும் என்ன சுடுவாளே, நீ தும்பிடுவி தும்பிடுவி ஆயுசு நோடாக என்னுயிர் ஒன்று பொத்தி வச்சுட்டாக. என் பார்வை உன்னோடு ஓம்பம்மை கண்ணோடு, பேசாம விண்ணோடு நாம் இழந்து போவோம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், 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 மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். போக வேண்டும் தாயே தரே துளாதினியே, 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 போக வேண்டும் தாயே தரே கஜின பால் தரேன், கற்கண்டு சீனி தரேன், கஜின பால் தரேன், கற்கண்டு சீனி தரேன், கஜின பால் தரேன், கற்கண்டு சீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தரேன், வெயிலிலே போக வேண்டாம், கை நிறைய வெண்ணெய் தரேன், வெயிலிலே போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். அஜீன பாலும் வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம். அஜீன பாலும் வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம். அஜீன பாலும் வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன், உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேண்டும் தாயே தரே சொல்லாதே நீயே. நான் பிடித்த கையோடு மறைத்துக் கொண்டேன். அச்சச்சோ புன்னகை, அதின்னும் புன்னகை, கைக்குட்டையில் நான் பிடித்த கையோடு மறைத்துக் கொண்டேன்.
திறந்து கொண்டேன். அச்சச்சோ புன்னகை அத்தின்னும் புன்னகை கைக்குட்டையில் நான் பிடித்து கையோடு மறைத்துக் கொண்டேன். வார்த்தை காதலை சொன்னாய் என் வாலிபம் நனைந்ததடி. உன்னை கலந்த பின் நான் சென்று குளித்தால் கடல் கொடி நீர் ஆகுமடி. கவிதை இது கவிதை இன்னும் கற்பனை செய்வோமா? உயிரை இடம் மாற்றி நம் உதடுகள் சேர்ப்போமா? அம்மம்மா நுனி விரல் தொட்டு என் இதயம் பதறியதே. ஆழங்கள் கொடை என்னாகும் என் உயிரே சிதறியதே. மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே,
மற்றும் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் இந்த பள்ளி வளாகத்திற்கு வந்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு அருமையான தலைப்பு, மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது பெற்றோர்களா ஆசிரியர்களா? இந்த தலைப்பை சொன்னால் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும். மனிதனுக்கு கண்கள் இரண்டு, ஒன்று வலது கண், ஒன்று இடது கண். அங்கிருந்து ஒரு யமதர்மன் வராரு, பாடி ஒரு தவறு செய்து விட்டாய், உனக்கு ஒரு கண்ணை தான் கொடுக்க முடியும், ஒரு கண்ணை எடுத்துடணும், உனக்கு எந்த கண் வேணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? வலது இருக்கட்டும் இடது எடுத்துக்கணும்னு சொல்லுவோமா? இல்லை இடது இருக்கட்டும் வலது எடுத்துக்கணும்னு சொல்லுவோமா? முடியாது. ஏனென்றால் இரண்டு கண்ணும் நமக்கு தேவை. அதே போலதான் மாணவருடைய முன்னேற்றத்திற்கு பெற்றோருடைய பங்கு அளவிட முடியாது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு மாணவனுக்கும் தெய்வத்தோட முதல்ல நிற்பது அன்னை, தாய், அதற்கு பிறகு தந்தை. அப்படி வரும்போது ஆசானை கூட நம்ம என்ன பண்ணுறோம்? ஆசிரியர் கூட இறைவனுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஏனென்றால் ஆசிரியர் தான் மாணவருடைய கல்வி கண்ணை திறந்து வைக்கிறார்கள். இந்த சாதாரண இரண்டு கண்ணை மட்டுமல்ல, கல்வி கண்ணையும் சேர்த்து திறந்து வைப்பது ஆசிரியர் பெருமக்கள் தான். அப்போ ஆசிரியர் பெருமக்களுடைய துணையை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. இரண்டுமே தேவை. அந்த இரண்டரை எது சிறப்பு, அதை பற்றி தான் இன்றைய பட்டிமன்றம். பெற்றோர்கள் சார்பில் முதலாவதாக மணிகண்டன் அவர்கள் பேச வருகிறார். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் தாய்க்கும் தாய்மொழி ஆகிய தமிழுக்கும் என் முதல் வணக்கங்கள். நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னாராம், வாட் இஸ் பர்த்டே? பிறந்த நாள் என்றால் என்ன? That is the one and only day in your life if you cry your mother smile. Then all other days when you cry your mother also cry. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? சரி, நானே சொல்லிடுறேன். ஒரு குழந்தை பிறக்கும் தருவாயில் மட்டும்தான் அந்த குழந்தை அழுகிறது என்று சொன்னால் அவள் தாயானவள் அவளை பார்த்து சிரிப்பாள். மற்ற எந்த நேரத்திலும் அந்த குழந்தை அழுகிறது என்று சொன்னால் அவள் தாயாரும் சேர்ந்து அழுவாள். அதான் பெற்றோர்கள் நடுவர்களே. ஒளிமயமான எதிர்காலத்திற்கு நம் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணிக்கும் பெற்றோர்களால் மட்டும்தான் தர முடியும் ஐயா. நம் தமிழ்நாட்டின் சிறந்த முதலமைச்சராக பதவி விதித்தவர் கர்ம வீரர் காமராஜர். அவர் எந்த பள்ளியிலங்க ஐயா படித்தார்? அவர் பள்ளிக்கூடமே போல. அவர் பிறந்ததுலேருந்து அவருக்கு இதெல்லாம் செய்யணும், இது செய்யக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி வளர்த்தது அவங்க தாய் தாங்க ஐயா. காமராஜர் அவர்கள் 5ஆம் வகுப்பு தான் படித்தார். ஆனாலும் படிக்காத மேதை, கர்ம வீரர் என்ற பட்டம் பெற்றார். இந்தியாவினுடைய பிரதமரையே தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த மாமனிதராக தேர்ந்தார். ஆசிரியர்கள் ஒரு மாணவனோட இன்னொரு மாணவனை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இதே பெற்றோர்கள் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் நீ தாண்டா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வளர்க்குறவங்க தான் ஐயா பெற்றோர்கள். என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணம் அறிய முன்பே என்னை நேசித்த ஒரு இதயம் என்றால் நம் தாய் இதயமாக தானே ஐயா இருக்க முடியும். அதனால் நடுவர் அவர்கள் இன்றைய சமுதாயத்திற்கு மாணவர்களுக்கு முன்னேற்றத்தில் பெரிதும் பக்கபலமாக இருப்பது பெற்றோர்களே என்ற தீர்ப்பை வழங்குமாறு கேள்வி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதாரண ஒரு நடையில் பேசினாலும் ஆழமான கருத்துக்களை வச்சுட்டு சென்றுள்ளோம். நமது ஆசிரியர் அணியை சார்ந்த ஓவிய பாரதி அவர்கள் இப்போ பேச வருகிறாங்க. உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்றைய இளைய சமுதாயத்திற்கு மாணவர்களுக்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் ஆசிரியர்களே என்ற தலைப்பில் என் உரையை ஆரம்பிக்கிறேன். அன்னை அளவிற்கு அக்கறை காட்டி, தந்தை அளவிற்கு கண்டிப்பை கூட்டி, ஏனியை போன்ற உயரத்தில் ஏற்றி, எதிர்பார்ப்பில்லாத நல் வழிகாட்டி, தன்னால் வளர்ந்த ஒருவனை பார்த்து புறமைப்படாத ஒரு பணி, பிற நலனுக்காக உழைக்கும் ஒரு பணி, வேலையை சேவையாகவும் சேவையை வேலையாகவும் செய்யும் ஒரு பணி, ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உனி அர்ப்பணி என்று உலகமே போற்றி பாராட்டும் ஒரு துறை என்றால் அது ஆசிரியர் பணி. இப்படிலாம் சொன்னா கேட்கவா போறீங்க? சரி வாங்க நம்ம வழிக்கு வருவோம்.
நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க அந்த காலம். நிலாவும் இல்லை, சூரியனும் இல்லை. சாப்பிட இடம் பிடிக்கிறாயா, இந்த ஃபோனை வச்சுக்கோ. தூங்கணுமா, இந்த ஃபோனை வச்சுக்கோ. விளையாடணுமா, அச்சோ இந்த ஃபோனை வச்சு விளையாடு. எதற்கேட்டாலும் ஃபோனை கொட்டே சமாளிப்பாங்க இந்த கால பேரண்ட்ஸு. நடுவர் அவர்களே, இந்த சச்சினை தெரியாதவங்க யாருமே இல்லை, ஆமா தானே? ஆனால் அவள் 10th ஃபெயிலுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ அவள் 10th ஃபெயிலா இல்லை பாஸா முக்கியம் இல்லை. ஏன்னா அவள் தன்னை இந்த உலகத்திற்கு சக்ஸஸ்ஃபுல் மேனாக தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ஒரு ஆசிரியர் தான். எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் தாங்க பேட்டை பிடிச்சாரு, அவர் தான் செஞ்சுட்டு அவர் தாங்க அடிச்சாரு. எங்கே இருந்துங்க ஆசிரியர் வந்தாங்க அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடிட்டு இருக்கு. இருங்க 10th ஃபெயிலான சச்சினை, உனக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு, அதை வச்சு நீ முன்னேறு என்று ஊக்குவித்து ஒரு வழிகாட்டியாக இருந்தது ஆசிரியர் தானே ஐயா. இதற்கு திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்கிறாரு, இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். ஐயா, பகுத்தறிவை காட்டுபவர்கள் ஆசிரியர்கள், பாசத்தை காட்டுபவர்கள் பெற்றோர்கள் ஐயா. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பது நிலை இல்லாத சொத்து, ஆனால் ஆசிரியர் கொடுப்பது நிலையான சொத்து தானே ஐயா. உதாரணத்துக்கு பெற்றோர் கொடுத்த சொத்தை ஒரு பக்கம் வைங்க, ஆசிரியர்கள் கொடுத்த சொத்தை ஒரு பக்கம் வைங்க. இதை எடுத்து குத்து பாருங்க, இது அழிஞ்சிரும். இதை எடுத்து குத்து பாருங்க, உங்களுக்கும் பெருகும், வாங்குறவங்களுக்கும் பெருகுங்க. ஒரு மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு யாரும் துணையாக இருப்பது ஆசிரியர்கள் மட்டும்தான் என்ற தீர்ப்பை கூறி வழங்குமாறு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெற்றோரணியை மேலும் உயர்த்தி பிடிக்க பிரதீப் சுபாஷ் ராஜ் அவர்கள் வருகிறார். வருக. என்னை ஈன்ற தாய்க்கும் தாய்மொழியாகிய தமிழ் மொழிக்கும் என் முதல் வணக்கங்கள். நான் பெற்றோர்களுக்காக பேச வந்துள்ளேன். ஐயா, வேறுபாடு என்ன தெரியுமா ஐயா? பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் சம்பளம் வாங்கிவிட்டு பிள்ளைகளை வளர்த்தால் அவர்கள் ஆசிரியர்கள். சம்பாதித்த பணம் முழுதும் பிள்ளைகளுக்கே என வளர்த்தால் அவர்கள் தான் பெற்றோர்கள். பாசத்தோடு பார்த்தால் அவர்கள் பெற்றோர்கள், பாஸ் மார்க் எடுக்க பார்த்தால் அவர்கள் ஆசிரியர்கள். அதுவே பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள். ஆனால் ஆசிரியர்கள் தான் இரண்டாவது பெற்றோர் என்று அவர்களே கூறியிருக்கிறார் அல்லவா? என்று கல்வி என்பது வியாபாரமாச்சோ அன்றே பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் உள்ள உறவு பாரமானது. எப்படி தெரியுமா? ஃபீஸை ஒரு 2 வாரம் தாமதமாக கட்டி பாருங்க, உங்கள் பேர் ஃபுல்லாக தெரியும். கிளாஸ் ஃபுல்லாக சொல்ல வரல, ஸ்கூலு ஃபுல்லாக தெரியும். ஐயா, நம்ம பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நம்ம முன்னாடி சிரிக்கிற சிரிப்பு தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் பின்னாடி படுற கஷ்டம் என்றைக்கும் தெரியக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு நம்ம பள்ளிக்கு அனுப்புனா மேக்ஸ் வாத்தியார் கணக்கே போட தெரியலையே வெளில போன்றாங்க ஐயா. அந்த வாத்தியார் அந்த பிள்ளைய அடித்து மனநிலைக்கு ஆளாக்குறாங்க. ஆனால் அந்த பெற்றோர்கிட்ட போய் அந்த பையன் அந்த பெற்றோர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உன்னால் முடியும், இந்த சமம் உன்னால் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 10 தடவை போடக்கூட அவங்களுக்கு தயங்க மாட்டாங்க. எதிரணி தலைவி சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் பெற்றோர்கள் ஜிங்குச்சான் பாட்டுக்கு ரீல்ஸ் தான் பார்க்க வைக்கிறாங்கன்னு. அது எப்படி தெரியுமா? அதாவது கஷ்டப்பட்டு 7 பீரியட் படிப்போம், பத்தலையா பிடி பீரியட் கடன் வாங்கி 8வது பீரியடாக படிக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு போனால் அப்படி இல்லையா? நம்ம பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க? நீ படித்தது போதும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரீல்ஸ் பாருப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை இப்படி சொல்லியிருக்காங்களே, அதை என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா. மற்றும் ஒன்று சொன்னாங்க, டாப்பர் அதாவது படிக்கிற பையனை படிக்காத பையன் கூட போட்டு அவனையும் படிக்கிற பையனாக்குறாங்க. ஏங்க, நம்மளை பிரிக்கிறதே அவங்க தாங்க. இதை கூட விட்டுலாம் ஐயா. தமிழில் மொத்தம் 247 வார்த்தைகள் இருக்கு. அதில் முதல் வார்த்தை என்ன? அம்மா அப்பா, அதுக்கப்புறம் தானே ஆசிரியர்களே வருது. அப்படிப்பட்ட தமிழ் மொழியிலே அம்மா அப்பா தான் முதல் இருக்குன்னா அப்ப யார் முக்கியம்? நீ தேடி போனாலும் உன்னை விலகி செல்பவர்கள் மற்றவர்கள், நீ விலகி சென்றாலும் உன்னை தேடி வருவார் பெற்றோர்கள் என்று சொல்லிவிட்டு நன்றியை தெரிவித்து இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனவே இந்த சரிவை சரிக்கட்ட இங்கு வருகிறார் நிதிஷா. கல்லும் மண்ணும் பிறக்கும் முன் பிறந்த தமிழ் மொழிக்கு வணக்கம். நமக்கு பிறப்பு தரது பெற்றோர்கள் தான். அவங்களோட பாசத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அளவே இல்லை தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதெல்லாம் சொல்றது நமக்கு ஆசிரியர்கள் தான். ஐயா, இன்றைய காலத்தில் ஒரு ஆசிரியர் பள்ளிக்கு வரலை அப்படின்னா வேறொரு ஆசிரியரை சப்ஸ்டியூட்டாக போட்டு நாங்கள் மாணவர்களை பார்த்துக்கிறோம். இதுதானே ஐயா ஆசிரியர்களுடைய அக்கறை. ஐயா, என் எதிரணி தலைவர் சொன்னால் பெற்றோர்கள் சிந்தும் வேர்வையை மறைத்து கொண்டு பிள்ளைகளிடம் சிரிப்பை மட்டுமே காட்டுகிறார்கள் என்று. நான் கேட்கிறேன், பெற்றோர்கள் மட்டுமா வேர்வை சிந்துறாங்க? ஆசிரியர்கள் தான் வேர்வை சிந்துறாங்க. பெற்றோர்கள் ஒரு குழந்தையை மனிதனாக்குவார்கள், ஆனால் ஆசிரியர்கள் அந்த மனிதனை மாமனிதனாக்குவார்கள்.
ஐயா ஒரு நாளில் எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் 9 மணி நேரம் ஸ்கூலில் போயிடுது, மீதி 8 மணி நேரம் தூங்குறதுக்கு போயிடுது, மீதி இருக்கிறது 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ. அந்த நேரத்தில் குழந்தைங்க பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் நினைப்பாங்க. ஆனால் இந்த பேரண்ட்ஸ் நீ படிச்சா படி, எழுதுனா எழுது, எனக்கு மகாநதி சீரியல் பார்த்தே ஆகணும் அப்படின்றாங்கய்யா. ஐயா, இன்றைய காலத்தில் இருக்க ஆசிரியர்களுக்கு முக்கிய சவால் என்ன அப்படின்னா, குழந்தைகள் நம்ம உலகத்தை எதிர்கொள்ள பல்வேறு அனுபவங்களை வழங்குவதுதான். ஐயா, நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய ஆசிரியரிடம் கேட்டாராம், பறவைங்க எப்படி ஐயா பறக்குதுன்னு. அதற்கு அவருடைய ஆசிரியர் பறவையின் எடை, உயரம், இயற்கை போன்ற விவரங்களை விளக்கி சொன்னாராம். அன்று சிவசுப்பிரமணியம் போல் ஒரு ஆசிரியர் இருந்ததால் தான் இன்று நமக்கு மிசைல் மேன் ஆஃப் இந்தியா கிடைச்சாங்க. அன்பை காட்டி அறிவை வளர்க்கும் ஆசானே, பாசம் காட்டி பாடம் புகுட்டும் ஆசானே, மடமை நீக்கி மனதை தேற்றும் ஆசானே, கடமை தவறா கண்ணியமர ஆசானே. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெற்றோர் அணியை மேலும் நிமிர்த்த வருகிறார் பாலகுரு. வாழ்விற்கு உயிர் கொடுத்த என் தாயையும் வாழ்வில் உயர்வு கொடுத்த என் தமிழையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். ஐயா, ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் என்ன வேறுபாடுன்னு தெரியுமா? ஆசிரியரால் வளர்க்கப்படுவர்கள் நல்ல மருத்துவர் ஆகிறார்கள், ஆனால் பெற்றோர்களால் வளர்க்கப்படுவர்கள் நல்ல மனிதன் ஆகிறார்கள். கணக்கு ஆசிரியருக்கு டெய்லிக்கும் நான் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்துட்டு கூட தெரியுது, திட்டுறாரு, அடிக்கிறாரு. ஆனால் நான் டெய்லிக்கும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரலாம், சாப்பிட்றேன், நான் ஆரோக்கியமாக இருக்கன்றது தெரியவே மாட்டேங்குதையா? கால அட்டவணைக்கு ஏற்றாற் போல் கணக்கை போட்டு பாடத்தை முடிக்கும் நோக்கில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆசிரியர்களால் நல்ல மதிப்பெண் மட்டுமே பெற்றுத்தர முடியுமே தவிர வாழ்க்கை பாடத்தை பெற்றுத்தர இயலாத நடுவர்களே. எனது எதிரணி தலைவி சொன்னார், சாயந்தரம் ஆனால் பெற்றோர்கள் மாணவர்களை கவனிக்கவே இல்லை, தனது பெற்றவர் பிள்ளைங்களை நீ படித்தா படி, படிக்காடி போ, எழுதினா இது எழுதாடி போ, எங்களுக்கு மகாநதி சீரியல் பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இல்லை, நான் இது சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். காலையில் ஒரு கிளாஸுக்கு ஒரு பையன் வரல, லீவ் போட்டானே வச்சுக்கோங்க. அந்த ஆசிரியரோ அந்த ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க, அவன் வந்தால் என்ன வராட்டி என்ன, நம்ம பாடம் நடத்துவோன்னு சொல்கிறது தாங்க ஆசிரியர்கள். அதே மாணவன் சாயந்தரம் டெய்லிக்கும் வர டைமுக்கு கொஞ்சம் லேட்டானா கூட அவங்க தாயானால் என்ன பண்ணுவாங்க, நம்ம மகாநதி சீரியல் பார்ப்போம், சிறடிக்க ஆசை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிலே ஐயா உட்காருவாங்க. இல்லை நம்ம தளபதி மீட்டிங்கில் சொல்கிற மாதிரி லியோ பார்க்கணுன்ற மாதிரி சீரியல் பார்க்கணும் ஐயா சொல்லுவாங்க. தான் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சு, ஏன் லேட்டு, எங்கே போனால் அப்படி இப்படின்னு அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவங்க உயிர் அவங்கக்கிட்ட இருக்காது ஐயா. அது பாசமா இது பாசமா? அதே எதிரணி தலைவர் சொன்னாங்க, பீரியடு ஆசிரியர் வரலனாலும் சப்ஸ்டியூஷன் போடாதே எங்கள் பிள்ளைக்கு எனக்கு பாடம் எடுப்போம்னு சொல்கிறாங்க. ஐயா, ஒன்று சொல்லி இப்போ எனக்கு மைண்ட் வாய்ஸ் எப்படி திரும்ப இருக்குது, எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ, சும்மாலான்னு நோண்டக்கூடாது ப்ரோ அப்படின்னு இருக்குது. சரி பரவாயில்ல சொல்கிறேன், பீரியடு ஆசிரியர் மாறலாம், சப்ஸ்டியூஷனும் போடலாம், ஆனால் பெற்றோர்களுக்கு வாழ்க்கையில் ஏது சப்ஸ்டியூஷன் ஐயா? நம்ம மகாத்மா காந்தி சின்ன வயசில் கெட்ட ஸ்பெல்லிங் தெரியாமல் இருந்தார். அப்போ அவரோட வகுப்பாசிரியர் என்ன சொன்னார்னா, முன்னாடி இருக்க பையனை பார்த்து எழுதுப்பா அப்படின்னு சொன்னார். அப்போது மகாத்மா காந்தியோட பதில் என்ன தெரியுமாயா? சாயா சொல்லியிருக்கிறார், ஒரு போன்றும் இது போன்ற தவறான செயல்களை செய்யக்கூடாது என்று சொல்லியவர் அவரது தாய்தான் நடுவர்களே. எனது நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவரிடமும் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் அணியை நிறைவு செய்ய வருகிறார் ஹரிசாலட்சுமி. உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்த்தி வணங்கி பேச வருகிறேன். என் தலைப்பில் இறங்கி மாபெரும் வெற்றி பெற்ற 10 பேர்கிட்ட ஒரு காணொலி எடுத்தாங்கய்யா. அதில் உங்களோட முன்னேற்றத்துக்கு யார் காரணம்னு கேட்கும்போது 10ல் 8 பேர் சொன்னது அவங்க ஆசிரியர். இதை இப்படி கூட சொல்லலாம், சாக்ரேட்ஸின் மாணவர் பிளாட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டிலின் மாணவர் அலெக்சாண்டர் த கிரேட், ஹூ கன்குயர் த வேர்ல்ட். இந்த உலகத்தையே ஒரு கொடையின் கீழ் ஆள நினைச்சு அதை வெற்றிகரமாக செஞ்சவர். அவர்கிட்ட ஒரு நேர்காணலில் கேட்டாங்களாம், எதையா இந்த உலகத்தை உங்களை ஆள செஞ்சதுன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், நான் இந்த உலகத்துக்கு வரத்துக்கான என் பெற்றோருங்க, ஆனால் இந்த உலகமே என்கிட்ட வர்றதுக்கான என் ஆசிரியர்னு சொன்னாராம். அந்த கிரேட்டே அப்படி சொல்லும்போது வருங்கால கிரேட்டான நாங்கள் சொன்னால் அது தவறாக இருக்காதுன்னு நினைக்கிறேன்யா. பிள்ளைங்களை வளர்க்குறது தாங்க பெற்றோர், ஆனால் எங்களை உயர்த்துறது என்றைக்குமே எங்கள் ஆசிரியர் தாங்க.
இந்த காலத்தில் பெற்றவங்க பெற்றெடுக்கிறது என்னமோ 2 பிள்ளை, ஆனால் ஒரு ஆசிரியர் அவர் வாழ்நாளில் தத்தெடுக்கிறதோ 10,000 பிள்ளை. வருங்காலத்தில் நாங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க நிகழ்காலத்தில் 1000 கணக்கில் சம்பளம் வாங்கி கோடிக்கணக்கான அறிவை எங்களுக்கு கொடுக்கறது யாருங்க? எங்கள் ஆசிரியர் தானேங்க. இதில் என் எதிரணியில் இருக்கவங்க நிறையா சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டே போனால் டைம் பத்தாது. அதனால் சிலது மட்டும் சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பெற்றவங்க பிள்ளைங்கள் வளர்க்குறது கடமைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த வளர்க்குற காலத்தில் வாழ்நாளில் ஒரு தடவையாக சொல்லியிருப்பாங்க, நான் உனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கேன் தெரியுமா, நீ என்னை வருங்காலத்தில் பார்த்துப்பியான்னு பாசமாகவும் கேட்பாங்க. நீ என்னைக்கு நான் உனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கேன், உன்னை எவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கேன், நீ கேட்குறதெல்லாம் வாங்கி தந்திருக்கேன்னு ஒரு தடவையாவது சொல்லி காட்டிடுவாங்க. ஆனால் எங்கள் ஆசிரியர் என்னால் தாண்டா நீ டாக்டரான, என்னால் தாண்டா நீ கலெக்டரான எந்த ஆசிரியராது இது வரைக்கும் சொல்லி கேட்டிருக்கீங்களா? சபாஷ் சபாஷ். வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி டாக்டர் கலைவாணி கணேசன் அவர்கள். என் தாய் தமிழுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு குழந்தை இப்படி பிறக்கணும், இப்படி ஆளாகணும், இப்படி வளர்க்கணும், இந்த இடத்துக்கு வரணுன்ற ஆசைப்படுறது பெற்றோர்கள். பெற்றோர்கள் ஆகி நாங்கள் உருவாக்கி ஆளாக்கி வளர்க்குறோம், அனுப்புகிறோம். ஆனால் ஆசிரியர்கள் ஒன்று குறையில்லை, அவங்களோட டியூட்டி. என்னோட பிள்ளைங்க சொன்ன மாதிரி ஊதியத்துக்கு சம்பளத்துக்கு பணத்தை வேலை செஞ்சுட்டு அதுக்குள்ளே கடமை ஆட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரையிலையும் எங்கள் குழந்தைகளை பாதுகாத்து அவங்க ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். எந்த சீருடை போடணும், என்ன உடை சாப்பிடணும், எப்படி யாருக்கிட்ட எப்படி பழகணுன்றதெல்லாம் கற்றுக் கொடுவது பெற்றோர்கள் தான். ஏன்னா இப்போ நம்ம அரிசி சொன்னாங்க இல்லையா, யூனிஃபார்ம் காலையில் யூனிஃபார்ம் கூட போடாமல் தைச்சி விட்றாங்க. எப்படிம்மா அப்படி செய்வாங்க? யூனிஃபார்ம் போடாமல் எந்த பெற்றோர்கள் அனுப்புவாங்க சொல்லுங்கள்? காலையில் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுலேருந்து டிஃபன் மதியம் லஞ்சு, அவங்களுக்கு தண்ணி, எந்த தண்ணி கொடுக்கணும், எப்படி நீட்டாக போகணுன்றது தான் முக்கியமான வேலை. ஏன்னா காலையில் உனக்கு தலைச்சி விட்டது அம்மாவாக தான் இருக்கும், லஞ்சு கொடுத்தது அம்மாவாக தான் இருக்கும். அதேமாதிரி சீரியலுக்கு நம்ம பாரதி சொன்னாங்க, ஸ்கூல் வீட்டு போன உடனே பேகை தூக்கி போட்டு இஷ்டாவை பார்க்குறாங்கன்னு. இஷ்டா பார்த்த முதல் அவங்கள தான் இருப்பாங்க. யாருமே ஃபோனை தொடாத ஆளே கிடையாது. எல்லாருமே ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டோம். ஒரு டைம் நம்ம ஸ்கூல் போகணுமா, யூனிஃபார்ம் மாற்றமா, கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு செல்லை எடுத்து பார்ப்போம். அம்மாவே செல்லு எடுப்போம், உன்னோட செல்லு எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் கூட ஸ்டடியில் உட்கார்றது யார்? அம்மா. எந்த அம்மா? ஒரு சில அம்மா தான் சீரியல் பார்ப்பாங்க. ஒரு குழந்தை அவங்க நினச்ச மாதிரி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களாம் கூடவே உட்காந்து உனக்கு எது அவங்க வேற எந்த வேலை செஞ்சா இருந்தாலும் பக்கத்தில் உட்காருவாங்க ஸ்டூடெண்ட் கூட. ஆசிரியர் பள்ளியில் மட்டும்தான் இருக்காங்க. மறுநாள் ஹோம்ஒர்க் முடித்து இவங்க போய் சைன் வாங்குறவர்கள் உறுதுணையாக இருப்பது பெற்றோர்கள் தான். இன்னைக்கு நீங்கள் நான் சொல்லி கொடுத்த ஹோம்ஒர்க்கை எடுத்துகிட்டு போய் காட்டினியா, மிஸ்ஸுன்னு தான் சொன்னாங்க, சைன் போட்டாங்களா, எது கரெக்டு எது ரைட்டு, எது நீ தப்பு பண்ண, அதை கரெக்ஷன் பண்ணுறது பெற்றோர்கள். ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கறது தான். அதேமாதிரி ஆசிரியர்களை பற்றி இன்னமும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு 10th வரல ஒரு 12th வரல ஒரு ஆசிரியர் கூட நம்ம கூட பயணித்து வருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகும்போது ஒரு மனக்குழப்பத்தில் எல்லா மாணவர்களுமே இருப்பாங்க. என்ன படிக்கலாம், என்ன செய்யறது, எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எதை எடுத்தால் என்ன வேலை கிடைக்கும், இதை நம்மளால் முடியுமா அப்படின்லாம் நினைப்பாங்க ஐயா. அப்படி இருந்து பேரண்ட்டை கேட்கும்போது பேரண்ட்ஸ் சொல்கிறது என்னன்னா, உன்னால் முடிஞ்சது நீ செய், உன்னால் முடியும், நீ ஜெயிச்சு காட்டுவ, இது இந்த சப்ஜெக்ட் எடுத்தினா நீ முன்னுக்கு வருவேன்னு முழு தைரியம் கொடுக்கறது பெற்றோர்கள் தான். எனவே இன்றைய சூழ்நிலைக்கு பெரிதும் உதவியாக இருப்பது பெற்றோர்களே என்று தீர்ப்பு அளிக்குமாறு எனக்கு பேச வாய்ப்பு அளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி மணிமேகலை எம்எஸ்சி பிஎட் எம்பில் அரசு ஆசிரியர் அவர்கள். தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, அதாவது சொல்லுவாங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. யாருப்பா? வடிவேலு. அந்த நிலைமை தான் எனக்கு ஆசிரியர்கள். நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் தாங்குவோம் இல்லையா? பெற்றோர்கள் தாங்க முடியாது. அவங்கள்ட்ட நீங்கள் 3 வயசு வரையும் தான் இருக்கீங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், தெய்வத்துக்கும் மேலானவர் ஆசிரியர். உண்மை. அதாவது பெற்றோர் நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களால் செய்ய முடியாததெல்லாம் உங்கள்
பிள்ளைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களால் முடியாதது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எது வேணாலும் எது வேணாலும் நீங்கள் வந்து ஆசைப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து நிறைவேற்ற முடியலன்ட்டு உங்கள் பிள்ளைங்க மேலே திணிக்கப்படுது. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இன்னைக்கு காலகட்டம் உங்களுக்கே தெரியும், எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. இந்த சூழலிலையும் உங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த படிப்பறிவை கொடுத்து உங்களை முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். உங்களுக்குள்ள ஒரு திறமைகளை கண்டுபிடிச்சு இன்னைக்கு உங்களை அந்த பட்டிமன்றத்தில் உட்கார வச்சு பெருமைப்படுத்தினது உங்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான். இந்த இடத்துல பெற்றோர்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. உங்களை இன்னைக்கு தமிழன் தொலைக்காட்சியில் உங்களுக்குள்ள இந்த திறமை இருக்கு அப்படிங்கிறத வெளியே கொண்டு வந்தது ஒரு ஆசிரியர். அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் பெற்றோரை குறை சொல்ல, நானும் ஒரு தாய், ஓகேங்களா? அதனால உங்கள் பெற்றோரை நாங்கள் குறை சொல்லவில்லை. பெற்றோர் அன்பு காட்டுவாங்க. குழந்தைங்க தப்பு பண்ணாலும் அதை தப்புன்னு சொல்றதுக்கு யோசிப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க காமராஜர் படிப்பில், ஆனால் அவர் வந்து இவ்வளோ சாதிச்சாருங்கிறீங்க. கல்விக்கண் பிறந்த காமராஜர்னு சொல்கிறோம். அவர் ஏதோ ஒன்று அவருக்கு கிடைக்கல. அந்த கல்வி கிடைச்சிருந்தா அன்னை பெரிய அளவில் அவர் ரீச் பண்ணியிருப்பார். அது கிடைக்கலங்கிறதால நமக்கு கிடைக்காத கல்வி எல்லாருக்கும் அது போய் சேரட்டுன்னு அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு காமராஜர், இல்லைங்களா? அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையில் எல்லாருமே கவுண்டர் கொடுத்துறாங்க. எங்கள் மாணவிகள் வந்து பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அழகாக கவுண்டர் கொடுத்தாங்க. இது நல்ல அருமையான நிகழ்ச்சி. எனக்கு உண்மையில் ரசித்து பார்த்தேன். நீங்கள் என்ன பண்ணாலும் அதை ரசிக்கிற தன்மை ஒரு ஆசிரியர்களுக்கு வாழ்த்தவும் ரசிக்கவும் தெரிஞ்சவர்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான். நீ நல்ல நிலைமைக்கு போனால் உன்னை பார்த்து தலை நிமிர்ந்து என் ஸ்டூடெண்ட் வரான், ஐஏஎஸ் ஆகிட்டான், ஐபிஎஸ் ஆகிட்டான்னு வா, உண்மையில் ஆனந்தப்பட்டு நிற்போம். எங்கள் சம்பளம் அந்த இடத்துல வந்து நிற்காது. உங்களை பார்த்து பெருமையாக கண்ணீர் வடிப்போம். அதே சமயத்தில் நீ ஏதாவது ஒரு துறையில் கீழே இருந்தீங்கன்னா அதை பார்த்து வருத்தப்படுறதும் நாங்கள் தான். நீங்கள் நல்லா இருப்பதும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கும் முக்கியமாக காரணமாக இருப்பது ஆசிரியர்கள் மட்டுமே என்று கூறி நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு முடிக்கிறேன். வெற்றி எளிதல்ல, தோல்வி முடிதல்ல. அதனால் எந்த அணியில் வெற்றி பெற்றாலும் ரெண்டும் ஒன்று தான். அதே போல் இந்த தலைப்பை பற்றி பார்க்கும்போது மிக ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு. ஏனென்றால் மாணவன்றோடு ஒரு மனிதனுக்கு ரெண்டு கண்ணாக இருக்கிறது. ஒரு பக்கம் தாய் தகப்பங்கள், இன்னொரு பக்கம் சமூகம், அதாவது ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை சார்ந்த சமூகம். ரெண்டு கண்ணு. இது எனக்கு வலது கண் வேணுமா இடது கண் வேணுமான்னா இதுவும் சொல்ல முடியாது. அதுபோல் இரண்டுமே முக்கியம். பெற்றோர்களுடைய சப்போர்ட் இல்லாமல், அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, மேலுக்கு வருவது மிக சிரமம். ஏன்னா ஆசிரியனுடைய அறிவு மட்டுமே பத்தாது, பெற்றோர்களுடைய அந்த ஃபைனான்ஸ் வேணும். ஃபைனான்ஸ் சப்போர்ட் இருந்தால் தான் எந்த ஒரு வெற்றிக்கும் அது உறுதுணையாக இருக்க முடியும். அதனால் பெற்றோர்கள் தான் அதை செய்ய முடியும். எங்களை போல் ஆசிரியர்கள் தான் நாங்களாம் ஏழைங்க. எல்லா மாணவர்களும் நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ண முடியுமாம்மா? நம்மளால் முடியவே முடியாது. அதனால் பெற்றோர்கள் தான் அதை பண்ணணும். நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய அறிவை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், அவருடைய முன்னேற்றத்திற்காக நம்ம உழைக்கலாம், அவர்களை ஊக்குவிக்கலாம். இதை தான் நம்ம செய்ய முடியும். அந்த முன்னேற்ற பாதையில் மாணவர்களை கொண்டு செல்றதுக்கு உதவி செய்யலாம். இருந்தாலும் பெற்றோருடைய பங்கை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. இதை குறைவாக மதிப்பிடக்கூடாது. பெற்றோருடைய பங்கும் தேவை, ஆசிரியர் பங்கும் தேவை. இப்போ தாளாக என்ற முறையில் நான் ஒரு தீர்ப்பு சொல்லணுன்னா எந்த பக்கம் சொல்கிறது? தாளாறுன்ற முறையில் ஒரு ஆசிரியர் நான் இருந்திருக்கிறேன், அந்த பக்கம் சொல்கிறதா? இல்லை தந்தைன்ற முறையில் நீங்களாம் 1 2ன்றீங்க. எனக்கு 4 குழந்தைங்க, 2 பையன் 2 பொண்ணு. இந்த 4 பேரும் நல்ல சிறப்பாக படிக்க வச்சேன். 4 பேரும் நல்ல நிலைமை இருக்காங்க. பட் அவங்க நல்ல நிலைமைக்கு வந்து ஆசிரியர்கள் மட்டும்தான் காரணமா? நான் காரணம் இல்லையா? மெடிக்கல் காலேஜில் போகும்போது பல லட்சக்கணக்கான ரூபாயை செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும்போது செலுத்தியது யார்? இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அப்படிலாம் பார்க்கும்பொழுது பெற்றோர்ன்ற முறையில் இந்த 4 குழந்தையினுடைய வளர்ப்புக்கு ஆசிரியர்கள் காரணமாக இருந்தாலும்
அதற்கும் உறுதுணையாக பெற்றோராகிய நான் இருந்திருக்கிறேன் என்பதை சசிகலா மேடம் அவர்கள் உணர்வார்கள். 4 பேரும் இந்த பள்ளியில் இந்த ஆசிரியர் தான் படிச்சுட்டு வந்தாங்க. வேறு எந்த பள்ளியிலையும் சேர்க்கல. அப்பெல்லாம் ஏரளம் ரொம்ப ஃபேமஸாக இருந்த காலம். என் பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் 8ஆவதுக்கும் 7ஆவதுக்கும் ஏரளம்ல அட்மிஷன் கார்டு வந்தது. சும்மா போட்டு பார்த்தோம், ஒரு ஆசை சேர்க்கலாமான்னு. ஆனால் என் மனசு இடம் கொடுக்கல. நம்ம பிள்ளைங்க நம்ம பள்ளியிலே படிக்கட்டும். படித்த அனைவரும் நல்ல மதிப்பெண் பெற்றாங்க. 1200க்கு 1100க்கு மேலேயும் நல்ல மதிப்பெண் பெற்று இப்போ நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. அப்போது அதுக்கு ஆசிரியரும் ஒரு காரணம். தாளாளர் என்ற முறையில் ஆசிரியராக இருந்து நான் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். அதே நான் அந்த 4 பிள்ளைகளுக்கும் தந்தை என்ற காரணத்தில் நானும் அதுக்கு காரணமாக இருந்திருக்கேன். அப்போது இதில் யார் நான் ரோலில் நான் வெற்றியா, தாளாளர் ரோலில் வெற்றியா என்று சொல்வதற்கு முடியவில்லை. எது இருந்தாலும் ஒரு பக்கம் சாயணும். ஒரு பக்கம் 51னா ஒரு பக்கம் 49 வரணும். ஆனால் 49 குறைந்த மதிப்பெண் அல்ல, 50க்கு 49, 50க்கு 49 98 மதிப்பெண். 50க்கு 51ன்றது அந்த காலத்தில் உண்டு. அதாவது சாய்ஸில் இல்லாத கொஸ்டினை எழுதுனா அதுக்கு சிறப்பு மதிப்பெண் உண்டு. 100க்கு 102 வாங்கலாம். அப்போது 50க்கு 51னா 102 மதிப்பெண், 50க்கு 49னா 98 மதிப்பெண் என்று சொல்லி பெற்றோர்களே என்ற அணிக்கு 51 மதிப்பெண்களும், ஆசிரியர்களே என்ற அணிக்கு 49 மதிப்பெண்ணும் கொடுத்து இரு அணிகளும் சிறந்த அணிகள் தான். இரண்டும் சிறந்தவர்கள். ஒரு மாணவனுடைய முன்னேற்றத்திற்கு 2 பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதை எங்கள் ஆசிரியர் அவர்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு இந்த 49% அடுத்த பட்டிமன்றத்தில் 51ஆக அவர்கள் பெற வேண்டும் என்று என்னுடைய தனியாக ஆசையை கூறிக்கொண்டு ஆசிரியர்களுக்கு என்று நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நல்ல கருத்துக்களை தந்தது வாட்ஸ்அப் காலமே, வயல்வெளி காலமே. முதலாவதாக அக்கா தமிழ்ச்செல்வி அவர்கள். என் தாய்க்கும் என் தாய் தந்த தமிழுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நல்ல கருத்துக்களை சொன்னது. நோட் பண்ணணும் இல்லையா? நல்ல கருத்துக்களை சொன்னது. அந்த காலமா இந்த காலமா இதெல்லாம் கேள்வி. இதுல என்ன நடுவர் அவர்களே சந்தேகம்? ஒரு காலத்துல ஆசிரியர்களை பார்த்தா பவ்யமாக மாணவர்கள் ஒழுக்கமாக வணக்கத்தை சொல்லி வணங்குறாங்க, மரியாதை பண்ணாங்க. இன்னைக்கு மாணவர்களை பார்த்தா ஆசிரியர்கள் பயப்படுறாங்க நடுவர் அவர்களே. ஆமா, இன்னைக்கு காலம் மாறி போச்சு இல்ல? இவங்க வாட்ஸ்அப் காலத்துல ஒழுங்கா இருக்கா? இல்ல, பாட்டில் அமைதியா இருக்கு, குடிச்ச மாட்டம் போடுறான். அது என்ன தெரியுங்களா? ஒரு காலத்துல உடம்பு வலிக்கு கொஞ்சோண்டு எப்பயாவது குடிச்சான், அது வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு பர்மனண்டா அது நிரந்தர ஜாப் மாதிரி பண்ணிட்டான். காலையில இருந்து நைட் வரைக்கும் குடிக்கிறது இல்ல, அதுலயே குளிக்கிறது. இந்த மாதிரி பணம் வச்சுட்டு இருக்கிறவங்களாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நடுவர் அவர்களே, நான் கூட என்ன நினைச்சேன், டாக்டர் முனைவர் அப்படின்னு போடுறதெல்லாம் இவங்கெல்லாம் படிச்சு வாங்கின பட்டம் நினைச்சிருக்கிறேன் நடுவர் அவர்களே. இது ரொம்ப நாளா நினைச்சிருந்தேன். என்ன மாதிரி ஒரு தத்தி யாராவது இருப்பாங்களா நடுவர் அவர்களே? இருக்கவே முடியாது. நான் என்ன நினைச்சேன், டாக்டர் அப்படின்னு போட்ட உடனே எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க போல இருக்குது, பிடிஎஸ் படிச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். முனைவர்னு போட்டா பிஹெச்டி படிச்சிருக்காங்க போல இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறேன் நடுவர் அவர்களே. நான் தானே உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? எம்மா, இப்ப காலத்துல நீ அப்படி பார்க்க கூடாது, பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டு பேருக்கு பின்னாடி எம்பிபிஎஸ்ன்னு போடலன்னா அவன் பணம் கொடுத்து வாங்கினான்னு அர்த்தம். பேருக்கு முன்னாடி டாக்டர் போட்டு பின்னாடி எம்பிபிஎஸ் போட்டானா அவன் படிச்சு வாங்கினான்னு அர்த்தம். பிஹெச்டி போட்டுட்டு அவன் முன்னாடி முனைவர்னு போட்டிருந்தானா அவனும் படிச்சு வாங்கின பட்டம். இப்படிதானே நடுவர் அவர்களே நீங்க எனக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நீங்க விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கே எனக்கு விளக்கம் தெரிஞ்சது நடுவர் அவர்களே. ஒரு ஆசிரியர் மாணவரை பார்த்து, டே ஒரு சாமி பாட்டு பாடுறா அப்படிங்கிறாரு.
ஏ சாமி வய சாமி மந்திர சாமி மந்திர சாமி பொங்கி சாமி ஏ சாமி வய சாமி மந்திர சாமி பொங்கி சாமி. சாமினா என்னானே சொல்லி கொடுக்கல நடுவர் அவர்களே, அவங்க தப்பு இல்லை, பாடுறவங்க தப்பு இல்லை நடுவர் அவர்களே. இந்த காலத்துல சரியா எதுவுமே சொல்லி கொடுக்கல, அப்புறம் எப்படி அவங்க கிட்ட பக்தி வளரும் அதை சொல்லுங்க பார்ப்போம். தன் பிள்ளைகள் IAS ஆகணும், IPS ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட பெற்றவர்களை இந்த குழந்தைகள் இப்ப மதிக்கிறாங்களா? அதை சொல்லுங்க நடுவர் அவர்களை. முதல்ல மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவன் கூடயே இருந்து எல்லா வேலையும் செய்யறதுனால அவங்கள ரொம்ப மலிவா நினைக்கிறான் நடுவர் அவர்கள். அந்த காலத்துல அப்படியா? ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன குடிசை, அதுல 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. அண்ணன் தம்பி மாமா மச்சான் அக்கா சித்தப்பா சித்தி இப்படியே ஒரு குடும்பம் இருக்கும். ஒரு வேளை சாப்பிட்டாலும் பண்போடு அன்போடு பாசத்தோடு ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார்களா இல்லையா? இன்றைக்கு அது இருக்கா? 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டி அனாதையா படுத்து கிடக்கிறாங்க நடுவர்களே. பசிக்கிறதுக்கு தானே அந்த வேலைக்கு போறோம். அந்த பசியே வேணான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இவன் என்ன பண்றான்? வேலை செய்யறான், பணம் சம்பாதிக்கிறான். எதுக்கு சம்பாதிக்கிறானே தெரியாது. அந்த காலத்துல திரைப்படங்கள்ல நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்களை பற்றிய கதைகளை படமாக எடுத்தார்கள். ஒரு கட்டபொம்மனை, வீரபாண்டிய கட்டபொம்மனை, ஒரு வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளையை, ஒரு காந்தியடிகளை எப்படியெல்லாம் நம்ம இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்களா, அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பதாக அமைந்தது அந்த காலத்து திரைப்படங்களும் பாடல்களும். இன்னைக்கு அது இருக்கா நடுவர் அவர்களே? ஒரு சின்ன விஷயம் மனசு வருடுது. அவருடைய காந்தியுடைய பிறந்த நாள் ஒன்று வருது நடுவர் அவர்களே. என் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. நான் கூட என்ன நினைச்சேன், பரவாயில்லையே இந்த காலத்து பசங்கெல்லாம் காந்தி ஜெயந்தி எல்லாம் நினைவு வச்சுட்டு இருக்கிறாங்க, அவருடைய பிறந்த நாளுக்கு இவன் ஒரு பதிவு போடுறானே, இதுவே இன்னைக்கு பெரிய நம்மளுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அதை மெதுவா ஓபன் பண்ணி பார்க்கிறேன் நடுவர் அவர்களே. இந்த பக்கம் அனுப்புனா பத்தியா அவன் போட்டோ, இந்த பக்கம் காந்தியடிகளோட போட்டோ போட்டு போனா பாருங்க ஒரு பாட்டை, தத்தா தத்தா போட்டு பிடிக்கூடு இவன் என்ன சொல்ல வரான்? காந்தியடிகள் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு. அவர் எல்லாரும் சட்டக்கர்த்தா தான், நானும் சட்டம் போடணும்னு நினைச்சாரு. அவர் பாரிஸ்டர்ல போய் சட்டம் ஆயிட்டு வந்தாரு, புலால் உண்ணாம இருந்தாரு, சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. இதெல்லாம் எவனும் சொல்லல நடுவர் அவர்களே. அதுதான் இப்ப எங்களுடைய பிரச்சனையா, அதுதான். இதெல்லாம் அவன் சொல்லல. அவன் போயிட்டு தாத்தா தாத்தா பொடி கொடு அப்படின்னு பொடி கேட்கறான் நடுவர் அவர்களே. இந்த மாதிரி இருந்தா வருங்கால ஜெனரேஷன் எப்படி இருக்கணும் அதை மட்டும் சொல்லுங்க நடுவர் அவர்களே. உண்மைதாம்மா. நம்ம வாழ்க்கையின் முக்கியத்துவமான கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து செல்வது எங்களுடைய வயல்வெளி காலமே, வாட்ஸ்அப் காலம் இல்லை என்பதை மிகவும் ஆணித்தரமாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருக்க கூட்டம் போட்ட மகிழக்கால காத்திருக்க நாட்டு முருகன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லாம எதுவுமே இல்ல, போன் இல்லாம யாரும் இல்ல. பசங்கள்ல இருந்து சரி, மாணவிகளும் சரி, அம்மா அப்பா டீச்சர் யாருமே கிடையாது. போன் இல்லாம எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே எல்லா விஞ்ஞானத்துக்கும் போன் தான் முக்கியமா இப்ப எடுத்துக்காட்டா விளங்குது. ஒரு வாட்ஸ்அப் இப்ப ஒண்ணும் இல்லை ஐயா, இவங்க வயல்வெளி காலம் இங்க உட்காந்துருக்காங்களே, இந்த நியூஸ உங்களுக்கு சொன்னது யாரு? வாட்ஸ்அப்ல வந்ததுனால தானே இவங்க உட்காந்துருக்காங்க. அதுதானே வாட்ஸ்அப் காலம் தான் இது. செல் இல்லாம எதுவுமே இல்லை ஐயா. எடுத்தாலும் தூங்கினாலும் செல்லு, ஏஞ்சாலும் செல்லு, படுத்தாலும் செல்லு, பாத்ரூம் போனாலும் செல்லு எடுத்துட்டு போறாங்க. செல்லு, ஆமா, பாத்ரூம்ல போனாலும் செல்லு, தூங்கும் போது தலையில செல்லுதான் வச்சுட்டு போகிறாங்க. இப்ப அது மாதிரி காலமா ஆயிப்போச்சு. ஏற்ற உடனே காலையில ஏற்ற உடனே பிள்ளைங்களெல்லாம் பார்க்கறது கிடையாது, பொண்டாட்டி தான் செல்லு. இப்ப அப்படிதான் நடக்குது. பொண்டாட்டி சேர்றாங்களா இல்லையா, செல்ல தான் சேர்றாங்க. எங்க இங்க செல்லு வச்சுருந்தேன் காணும், சார்ஜ் போடணும் அப்படின்றாங்க. நைட்டு 11 மணி வரலாம் போத்திட்டு
மெசேஜ் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் என்ன ஐயா, வாட்ஸ்அப் காலம் தானே. அதனால் வயல்வெளி காலத்து நான் எதுவும் குறை சொல்ல விரும்பல. வயல்வெளி விவசாயிகளுக்கும் பழைய காலத்தையும் நான் மதிக்கிறேன். இருந்தாலும் இப்போதைக்கு முன்னிலை நிற்கிறது நம்ம வாட்ஸ்அப் காலமே என்று என்னுடைய பேச வாய்ப்பு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரஞ்சித் குமார். வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா? இந்த வாட்ஸ்அப் காலம் என்பது வயல்வெளியோட முதல்ல பூட்டியே போடக்கூடாது. வாட்ஸ்அப் என்பது ஒரு பொழுதுபோக்கு. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இந்த கல்யாண விசேஷம் காது விட்டுட்டு சும்மா ஒரு செய்தி அளிக்கிறது. வாழ்க்கைக்கெல்லாம் ஒத்து வராது. வயல்வெளி காலம் என்பது ஒரு அமுத சுரபி. எப்படி அமுத சுரபி? இதை நம்ம அள்ளிட்டு போகலாம். கருத்துக்களும் காதலும் இங்க வந்து அமைச்சிருக்கு. ஒரு மனிதன் மனதார பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவன் கோவிலுக்கு செல்லும் போது, அந்த இறைவனுடன் அவன் வேண்டும் போது, அந்த இறைவன் அவனுக்கு அளிக்கக்கூடிய சக்தி என்ன? மனசார நல்ல ஒரு திருப்தியா இருந்து கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? அதாங்க வயல்வெளி. வயல்வெளி அதுதான். இன்றைய காலத்தில் எடுத்தெடுத்தாலும் வாட்ஸ்அப் என்பது நான் சொல்வது போல விடுமுறை காலங்களிலும் தூக்கம் வராதருக்கும் அக்கா சொன்னாங்க, ஏற்றுக்கலாம். வாட்ஸ்அப் என்பது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. அது போல பழைய படங்களும் பார்த்திருப்பீங்க. அருமையான படங்கள். ஜீவாசி நடித்த படம், எம்ஜிஆர் நடத்த படம். இந்த படத்துகளை பார்த்து வாழ்ந்தவன் மனுஷன், இந்த சினிமாக்களை பார்த்து வாழ்ந்தவன் மனுஷன். இன்னைக்கு இருக்கிற படத்தையும் நடிக்கிற படத்தையும் வாழ முடியுமாங்க? பார்க்க முடியுமா? அப்படம் உட்கார முடியுமா? படமாங்க. வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகி எத்தனை இன்னைக்கு காதல் சீக்கிட்டு சொல்லுங்க. வாட்ஸ்அப் என்ன சொல்லுங்க? வாட்ஸ்அப் என்ன? அது என்ன பொழுதுபோக்கு முயற்சிங்க. அது ஒரு ஆப்பு. அண்ணன் அண்ணன் சொல்லு, அம்மா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும். இதுக்காக நீங்க வந்து பேசுறது இது வரணுமா? இது நீங்க வச்சுக்கிறீங்க, ஒரு ரகசியமா வச்சுக்கிறீங்க. வெளியப்படுத்தக்கூடாது. வெளியே வந்தால் விசேஷம் இருக்கிறவங்க பேசலாம். முடியில்லாதான் அள்ளி கட்ட முடியும். முடியில்லாத என்ன சொல்லிட்டா போறீங்களா? அதனால நடுவர் அவர்களை நல்ல கேளுங்க. தீர்ப்பு என்று வந்துருச்சு. எங்களுக்கு தேர்வு கொடுத்துருவீங்க. வயல்வெளி காலம் என்பது இன்றைக்கு மக்களை வாழ வைக்கக்கூடிய காலம் வயல்வெளி. நடுவரையில எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த இந்த அனைத்து அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லி விளைவருகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு நல்ல கருத்துக்களை தந்தது வயல்வெளி காலமா அல்லது வாட்ஸ்அப் காலமா? எல்லாருடைய வாட்ஸ்அப் கால்லையும் நீங்க எடுத்து பாருங்க. ஸ்டேட்டஸ் ஃபோல்டர் எடுத்து பாருங்க. வீட்டுக்கு போய் ஸ்டேட்டஸ் ஃபோல்டர் பாருங்க. அந்த ஸ்டேட்டஸ் ஃபோல்டர் லேட்டஸ்டா பார்த்தா சேனல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்ச்சொல்லை கூட நீங்க கூட எடுத்து பாருங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ் பக்கத்துக்கு எடுங்க. அதுல இப்போ சேனல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. உலகத்தில் உள்ள அத்தனை டாபிக்கும் இப்ப லேட்டஸ்டா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எந்த டாபிக் வேணாலும் எடுத்து பாருங்க. ரஞ்சித் சார் வருத்தப்பட்டீங்க, இதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லைன்ட்டு. உங்களுக்கு எந்த டாபிக் வேணும் அத்தனை டாபிக் வாட்ஸ்அப்ல வந்து இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க. எடுத்து பாருங்க. இப்போ நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக அந்த காலத்துல நம்ம நிலாவெல்லாம் வந்து என்ன பாருங்க, சோறு காட்டுறதுக்கு அப்புறம் பாட்டி வர சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துற காலம் போய் அப்ப நம்ம பாடல்லாம் அப்ப இருந்த புத்தகத்துல இருந்த பாடல் தெரியுங்களா? நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேல ஓடிவா, மல்லிகை கொண்டு வா, இதுதான் பாடல், அந்த காலத்து பாடல். ஆனா இந்த காலத்து பாடல் வேற. நம்முடைய மாணவர்கள் எப்படி பாடிருக்காங்க? நிலா ஓடிவா, நில்லாம ஓடிவா, மலை மேல ஏறினேன் வருவாய் என காத்திருந்தேன், இத்தனை நாள் காத்திருந்தேன் ஏனே நீ வரவில்லை, விண்கலத்தில் ஏறியே விரைந்து வந்தேன் என்னிடம். இதுதான் இந்த காலம். விண்கலத்தில் ஏறும் விரைந்து வந்த இந்த காலம். இதான் வாட்ஸ்அப் காலம்.
இதை விட்டுட்டு வயல்வெளி பரிசுன்ட்டு நான் கடந்த ஆண்டு உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த ஆண்டு இதே ஜூலை மாதம் 14ஆம் தேதி நாம் இந்தியாவிலிருந்து சந்திராயன் 3 ஒன்று ராக்கெட் அன்னைக்கு விட்டோம் நிலாவுக்கு இது வரைக்கும் அமெரிக்காரன் ராக்கெட் அப்போல போச்சோ போகலையோ நம்மளுக்கு எந்த விதமான எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் லாஸ்ட் இயர் நாம சந்திராயன் விட்டது எல்லாருக்கும் பார்த்தோம். சந்திராயன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியும் போகாத ஒரு இருட்டு பகுதியை பின்பற்றி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நம்முடைய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு சந்திராயன் போச்சு. இது எந்த காலம்? வாட்ஸ்அப் காலத்தில் போயிருக்கு. அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இன்னும் கொஞ்ச காலத்தில் எப்போது பூமியானது அழியக்கூடிய ஒரு நேரம் வருகிறதோ அப்போது பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நம்முடைய விண்வெளிக்கு, அதுவும் குறிப்பாக சந்திரனுக்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருந்து கொண்டிருக்கின்ற என்பதை நினைவு வைக்கணும். வாட்ஸ்அப் தானே உதவுகிறது என்று சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சித்தாடா கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சொந்தம் இருக்கு சித்தாடா கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சொந்தம் இருக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நடந்து போய் வேலையை செஞ்சா அது வயல்வெளி காலங்க. ஆமா, நடந்து போறதையே வேலையா செஞ்சா அதுதான் இப்ப வாட்ஸ்அப் காலங்க. நடக்காம வேலைக்கு போனா கூழ் குடிச்சா சத்துன்னு சொல்றது வயல்வெளி காலங்க. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாதான் கெத்துன்னு சொல்றதுதான் இந்த வாட்ஸ்அப் காலங்க. அருமையான தத்துவமா. சோத்தை வடிச்சு சாப்பிட்டா அது வயல்வெளி காலங்க. சோத்தை வறுத்து சாப்பிட்டா அது வாட்ஸ்அப் காலங்க. சூப்பர்மா, அருமை. மொத்தத்துல வசதிகள் குறைவாக இருந்தாலும் வயல்வெளி காலம் என்னமோ வசந்த காலம், வாட்ஸ்அப் காலம் என்னவோ என்னைக்குமே கசந்த காலம் தாங்க. தம்பிகளா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை நேரம் மட்டும் போறதுப்பா ராஜா. அரை நேரம். நடுவர் ஐயா அவர்களே, சொல்லுங்க. நம்ம வாழ்க்கைக்கு பெரிதும் துணை செய்வது வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா மிக அருமையான ஒரு தலைப்பு. இந்த வாட்ஸ்அப் காலம்னு பேச வந்த செல்வராஜ் சாரு அப்படி உயிரை கொடுத்து பேசினாருங்க. இல்ல பணம் 5000 ரூபாய் அவருக்கு உயிரை கொடுத்து பேசினாருங்க. தன்னோட பக்கத்துல இருக்கிற நாயத்தை சொல்றதுக்கு ஐயா நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே ஒரு இந்த பிள்ளைங்களுக்கு அழகான வரிகளை சொல்லியிருக்காங்க பாருங்க. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இருந்தும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை இந்த நாடே ஒரு நண்பர்கள் அவர்களை இந்த மாதிரியான பாடல்களை எங்க அணியிலிருந்து தமிழ்ச்செல்வியினரை ரொம்ப அருமையான பாடல்களை பாடினாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்துல பாடல் வரிகளை கேட்கும் போது மாணவர்கள் மனதில் எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு ஆனந்தம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நல்ல கருத்துக்களை பழங்காலத்துல, அதாவது இதற்கு முற்பட்ட காலத்துல எங்களுடைய மூச்சோர்கள், நம்மளுடைய முதியோர்கள் காலத்துல நிறைய அறிவுரைகளை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நன்றி. வசந்தி, உங்கள் அத்தனை பேருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இதுதாங்க வாட்ஸ்அப் காலம். நாங்க எப்பவுமே அப்டேட்ல இருப்போம், அவங்க எப்பவுமே அவுட்லெட்ல இருக்கிறாங்க. பேசுவாங்க. ரஞ்சித் சார் சொன்னாரு, வாட்ஸ்அப் காலம் பொழுதுபோக்குறதா. அப்படி அல்ல, அது பழுது நீக்கும் கருவி. 60 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை 6 நிமிஷம் வீட்டுல தட்டிடுங்க. அழகான கருத்துக்களை கண்டுபிடிக்க நம்ம கண்மன் கொண்டு வந்து நிறுத்துவார் வாட்ஸ்அப் காலம். அப்புறம் தமிழ்ச்செல்வி மேடம் இருக்காங்களே, உண்மையிலே அவங்க ஒரு பெரிய லெஜெண்ட். இந்தியா
இரும்பு பெண்ணுமே ஒரு பட்டம் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட என்ன கரகமோ தெரியல, அந்த அணியில போய் அந்த அம்மா உட்காந்துச்சு. ஒரு பத்திரிகையை மட்டும் மெசேஜ்ல வந்தா வந்துருக்கான்னா போதும், அத்தனை பேர் வந்து பண்டிகை இருக்கிற பண்ட கால் போகல அப்டேட் இருந்து. அந்த காலத்துலனா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பார்க்கணும்னா வயசானவங்களால போக முடியாது. ஆனா எங்க வாட்ஸ்அப் காலத்துல போன வாரம் திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் நடந்தது. என்னுடைய மாமனார் மாமியார் அத்தனை பேரும் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி அந்த முருகனுக்கு அப்படியே பண்ற அபிஷேக நீரை துல்லியமா தெளிவா பார்த்தது வாட்ஸ்அப் காலங்க. உங்களுக்கு நன்றி. கூட்டம் என்பது வந்து இருவகைப்படும். ஒன்று கும்பல், ரெண்டாவது கூட்டம். கும்பல் என்பது வந்து விசில் அடிச்சுட்டு ஊன்னு போயிட்டே இருக்கான். ஆனால் அறிவு சார்ந்தவர்கள் தான் கூட்டம் என்பவர்கள். அதே போல் நீங்கள் இப்போ வந்து அதாவது வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா பேசுக்கு நிறைய வேணும், இருந்தால் டேரெக்டாக வந்துடுறேன். வாட்ஸ்அப் காலம் என்பது வந்து பிரியாணி போன்றது, வயல்வெளி காலம் என்பது வந்து நெல்லிச்சோரை போன்றது.